எவ்வளவு நெருக்கடி தெரியுமா உறவுகளால் உங்களுக்கு தெரியுமா? பிரச்சனை என்ன நடக்கு தெரியுமா? நான் சொல்றேன், அது அனுபவத்தை சொன்னா தான் கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு. உண்மையிலேயே பாவம் காங்கேயன். நடுவர் அவர்களே, சமையல் சரியில்லாமல் போனால் அது ஒரு நாள் துன்பம், அறுவடை சரியில்லாமல் போனால் அது ஓராண்டு துன்பம், திருமண பந்தம் சரியில்லாமல் போனால் வாழ்க்கை முழுவதும் துன்பம் என்பதுதான் உண்மை. இன்னைக்கு எத்தனை பேர் நெருக்கடியில் இருக்க தெரியுமா? பசங்க நம்ம சொல்றதை கேட்கறானா? பசங்க இப்ப இந்த ஸ்கூல்ல ஒரு பையன் எக்ஸாம் எழுதிட்டு வரான், ஒரு பையனை கேட்டானா எக்ஸாம் நல்லா எழுதினடா, நல்லா எழுதினா, மொத்தம் எத்தனை கேள்விடா வந்ததுன்னு, மொத்தம் 5 கேள்வி தான், எத்தனை கேள்வி விட்டுட்டேன், மொத்தம் 2 கேள்வி, கடைசி 3 கேள்வி விட்டேன். அவன் எதையுமே எழுதல. நடுவர்களே, உறவுகள் என்பது நெருக்கடியை கொடுக்கிறது. ஒரு இடத்தில் கூட நிம்மதி கிடையாது. நினைச்சு பாருங்க, அண்ணன் தம்பி உறவு நினைச்சு பாருங்க. ஒரே வயிற்றுல பிறந்தவன் அண்ணன் தம்பி 2 பேர். பாகப்பிரிவினை என்ற வார்த்தை ஏன் வந்தது? 2 பேரும் ஒன்னா இருந்திருக்கலாம்ல, இருக்க முடியலையே. நெருக்கடி வந்தது. அண்ணனுக்கு சொத்து தேவை, தம்பிக்கு சொத்து தேவை, இருவருக்குள்ளும் பிரச்சனை வந்த பொழுது நெருக்கடி ஏற்பட்டது. பாகப்பிரிவினை என்கிற வார்த்தை முதலில் ஒலித்ததே எதற்காக என்று சொன்னால் இருவருக்குள்ளேயும் நெருக்கடி. அண்ணன் தம்பி 2 பேருக்கு தானே சொத்து. ஐயா, சொத்து 2 பேருக்கும் தானே. ஆமா. அதை பிரிச்சுக்கிட்டா ஏன் சண்டை வருது? அதுல ஏதோ கோல்மால் பண்றீங்க, சண்டை வருது. கோல்மால் என்ற வார்த்தை வந்ததாலே பிரச்சனை வந்தால் தானே. நிம்மதியா இருந்தா எந்த தகராறு வரப்போறது இல்லையே. பட்டினத்தாருக்கு 9 கோடி சொத்து, 9 கோடி சொத்துக்கு சொந்தக்காரர், காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கன்னு தூக்கி போட்டு போனாரே. உறவுகள் தேவையில்லைன்னு வாழ்ந்தார். இன்னைக்கு சொல்றேன், எத்தனை தலைவர்கள் தமிழ்நாட்டிலே வந்தாலும் கூட ஒரே ஒரு தலைவன், ஏழைகள் பசி போக்கி அவர்கள் படிப்புக்கு வழிவகுத்த கர்ம வீரர் காமராசர் என்கிற ஒரு மாபெரும் தலைவனை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? கண்ணதாசன் ஒரு கவிதையை சொல்லுகிறார். சொத்து சுகம் நாடார், சொந்தம் தனை நாடார், பொன்னொன்றும் நாடார், பொருள் நாடார், பெற்ற அன்னைதனை நாடார், ஆசைதனை நாடார், நாடொன்றை நாடித்தான் நலமென்றும் நாடாத நாடாரை நாடென்றார் நாடினேன்னு கண்ணதாசன் சொன்னாரே. என்ன காரணம்? சொத்து சுகம் நாடார், சொந்தம் தனை நாடார். தாயை கூட தள்ளி வச்சுட்டு உறவுகள் வேண்டாம், எனக்கு இந்த நாட்டினுடைய உன்னதமான பொறுப்பு தேவை, நான் முதலமைச்சராக இருக்கிறேன், ஏழைகளுக்கு கல்வி தேவை, இங்கே அணைகள் கட்ட வேண்டும், நாட்டு மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒப்பற்ற பண்போடு உறவுகளை தள்ளி வைத்து வாழ்ந்ததால் தான் காமராசர் இன்றைக்கும் ஒரு கர்ம வீரராக போற்றப்படுகிறார் என்று சொன்னால், உறவுகளை தள்ளி வைத்து வாழ்ந்த மனிதனால் தான் இன்றைக்கு உலகம் நன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்னும் இல்ல, கல்யாணம் ஆகி எவ்வளவு பேர் எவ்வளவு பாதிப்புல இருக்கான். நான் ஒரு உண்மையை சொல்றேன். எங்க ஊர்ல ஒரு சாமியாருங்க, சாமியாருக்கெல்லாம் தாடி வளர்ந்துரும் பாத்துருக்கீங்க. நல்லா தாடி வச்சுட்டு மீச தாடி எல்லாம் வச்சுட்டு முகம் தெரியாம உட்காந்துருக்கான் ஒரு சாமியார். நிறைய பொம்பளைங்க குறி கேட்க போச்சு. பொம்பளைங்க தான் குறி கேட்க போவாங்களே. இந்த பொம்பளை போய் உட்காந்து, நிறைய பேர் குறி சொல்லிக்கிட்டே இருந்தார். இந்த பொம்பளை போய் உட்காந்து போன உடனே முகத்தை பார்த்தான் சாமியார். நீ மல்லிகா தானே அப்படின்னா அந்த பொம்பளைக்கு தூக்கி வாரி போட்டு, சாமி எல்லாரும் பேரை கேட்பாங்க, அப்புறம் தான் சொல்லுவாங்க. என் முகத்தை கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு என் பேரை சொல்லிட்டீங்களே, நீங்க தாங்க பெரிய சாமியார் இருந்துச்சு. அப்ப அவன் சொன்னா, அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி இல்ல, 25 வருஷத்துக்கு முன்னாடி உன் துன்பம் தாங்காம ஓடி போன வீட்டுக்காரன் தான் நானு. அப்புறமா தான் தெரியுது அது எந்த பிரச்சனைக்கு அவன் ஓடினான்ட்டு. நடுவர்களே, இப்படி எல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு தெரியாது. இன்னும் சாமியார்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு சாமியார் இந்த பக்கம் எனக்கு தெரியாது சத்தியமா. நான் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்ல, நெருக்கடி பத்தி எங்க யோசிக்க நேரம். இங்க தமிழ்நாட்டுல தான் ஒரு சாமியார் இருந்தாருங்க. அவரு பயங்கரமான சாமியாருங்க. அவரு இந்த கை நீட்டினாரு, விபூதி எடுத்தாரு, இந்த கை நீட்டினாரு, குங்குமம் எடுத்தாரு, ஜாமிலா எடுக்க ஆள் இல்லாமலே செத்து போயிட்டாரு. என்னன்னா, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. இந்த சாமியாரை நம்பி பொம்பளைங்க போய் ஏகப்பட்ட பிரச்சனை, மூளைக்கு மூளை பிரச்சனை இருக்கு, வீட்டுக்கு வீடு பிரச்சனை இருக்கு. ஒரு குடும்பத்தில் நடந்த கதையை சொல்றேன், என் வீட்டுல நடந்த கதையை சொல்றேன். பெண்களுக்கான மனநிலை என்ன சொல்றேன். பெண்களுக்கான மனநிலை பாருங்க. அவங்க வீட்டில இருந்து நடக்கிற சம்பவங்களுக்கு அவங்க கொடுக்குற முன்னுரிமை வேற, நம்ம வீட்டுல நடக்கிற சார்பா நடக்கிற சம்பவங்களுக்கு அவங்க தர முன்னுரிமை வேற. நீங்க பாத்துருப்பீங்க. ஒண்ணு வேணாம், உதாரணத்துக்கு எங்க அண்ணன் வராரு, வீட்டுல எல்லாம் வராது போறா பேசிக்கோம்ல. இவங்க சொன்னாங்க, ஏங்க எங்க அண்ணன் வராரு அடுத்த வாரம், உங்க அண்ணன் வராராமா, என்ன செய்யணும், மட்டன் ஒரு 1/2 கிலோ, மீன் எல்லாம் வகை வகையா வாங்கிட்டு வந்துருங்க. ஞாயிற்றுக்கிழமை நல்லா மட்டன் எடுத்து நல்லா வதன்னு வெட்டி நல்லா சின்ன சின்னதா போட்டு ஃப்ரை பண்ணி, நண்டு மீன் மட்டன் எல்லாம் பண்ணிடணும் அண்ணனுக்கு. சரிம்மா. அதே போல வந்தாரு, அவங்க அண்ணன் வந்தாரு, நல்லா வகை வகையா வாங்கி வச்சோம், அழகா சாப்பிட்டுட்டு திங்கக்கிழமை போனார். ஒரு வாரம் ஆச்சு. நான் சொன்னேன் எங்க மனைவி கிட்ட, ஏமா எங்க அண்ணன் அடுத்த வாரம் வராராம். அதுக்கு எங்க அண்ணன் வராரான்னு தான் சொன்னேன். அதுக்கு ஐயோ இந்த கழுத்தெல்லாம் சிவ சிவன்னு இருக்குது, காலையில இருந்து வயிறுலாம் வலிக்குது, என்னவோ தெரியல, டபால்னு படுத்துட்டாங்க. அவங்க அண்ணன் வந்தா வதன்னு வெட்டணுமா, எங்க அண்ணன் வந்தா சிவ சிவன்னு இழுக்குமா. ஏன் இது நடக்குதா இல்லையா?
இப்படி கணவனுக்கு மனைவியை விட்டு கொடுக்காத வாழ்க்கை இருக்கிறது. நடுவர்களே, வாழ்க்கை என்கிற பாரத்தை சுமந்து கொண்டு குடும்பம் என்கிற வண்டி போகிற பொழுது அந்த வண்டிக்கு 2 சக்கரம் தேவை. ஒன்று கணவன், இன்னொன்று மனைவி. 2 சக்கரமும் சரியான அளவாக இருந்தால் அந்த வண்டி சென்று கொண்டே இருக்கும். ஒரு சக்கரம் பெரிதாக இருந்து ஒரு சக்கரம் சிறிதானால் வண்டி குடை சாய்ந்து விடும். விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லாதவரை இந்த குடும்பங்களிலே நெருக்கடிதான் நீடிக்குமே தவிர நிம்மதி இருக்காது. நடுவர்களே, நிம்மதி இருக்காது. ஒரு குழந்தையா இருந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு குழந்தைக்கு எதுவுமே கிடையாது. உண்டா பாருங்க, டியூ உண்டா, செக் உண்டா, பவுன்சர் உண்டா, இல்ல ஏதாவது பிரச்சனை உண்டா, தண்டல் உண்டா, ஒண்ணுமே கிடையாது. அந்த குழந்தை குழந்தையாவே இருக்கும். அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. குழந்தை பிறந்து வளர்ந்து வாலிபனாய் வெளியே வருகிற பொழுது எவ்வளவு நெருக்கடிகள் இருக்குன்னு கண்ணதாசன் சொல்றாரு. நான் சொல்ல ஒரு கவிதையில, ஒரு குழந்தை தூங்குது, அந்த குழந்தை எழுப்பாதீங்கன்றார் கண்ணதாசன். ஏன் எழுப்பக்கூடாதுன்னு கேட்கறாங்க. அந்த குழந்தை எழுப்பிட்டீங்கன்னா அது வளர்ந்து வாலிபனானா என்னென்ன நடக்கும் தெரியுமா? எழுப்பாதீங்க, அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும்னார் கண்ணதாசன். ஏன் எழுப்புனா என்ன ஆகும்? கண்ணை விழித்திந்த காசினியை பார்க்குங்கால் என்ன துயர் வருமோ, எங்கெங்கே அடி விழுமோ, காதல் வருமோ, காதலுக்கு தடை வருமோ, மோதல் வருமோ, முறைகெடுவார் துணை வருமோ, நன்றியிலா நண்பர்கள் தான் நாற்புறமும் சூழ்வரோ, நலமிழந்த பெண்ணொருத்தி நாயகியை வருவாளோ, செய்ய தொழில் வருமோ, திண்டாட்டம் தான் வருமோ, வெயில் அழைத்து வரும் வியர்வையிலே நீராடி ஐயா பசி என்று அலைகின்ற நிலை வருமோ, என்ன வரும் என்று இப்பொழுது யார் அறிவார், அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும் என்று கண்ணதாசன். ஆக வாழ்க்கையிலே ஒருவன் பிறந்து வளர்ந்து முடிந்து போகிற வரை நெருக்கடிதான் நம்மை சுற்றி 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 சுழலடிக்கிறதே தவிர நிம்மதி எங்கேயும் இல்லை. நடுவர்களே, எத்தனை பேர், எத்தனை குழந்தைங்களை பெத்து பாருங்க. கணக்கெடுக்க போனா எங்களுக்கு கணக்கெடுக்கிற வேலை இருக்கு. பாண்டிச்சேரிலாம் கணக்கெடுப்போம் வீட்டு. ஏமா எத்தனை குழந்தைங்க? என்ன அவங்க சொன்னாங்க 13. உங்க வீட்டுக்காரர் என்ன செய்யறாரு? சும்மா வீட்டுல தான் இருக்காரு. அப்ப சரி, ஓகே. அடுத்த கேள்வி கேட்டேன், எத்தனை? 13 பசங்க. ஏன் அந்த அவங்க வீட்டுக்காரே வந்துட்டாரு. அப்ப என்ன பிரச்சனை? இல்லங்க, 13 குழந்தை பார்த்து ஏங்க நம்ம கையில என்ன எல்லாம் அவங்க கொடுக்குறாங்க. அவனா டிப்பர் லாரில ஏற்றிட்டு வந்து வீட்டுக்கு கஞ்சி தள்ளிட்டு போறான். என்ன அநியாயமா இருக்கு. இப்ப நமக்கு தெரியாத என்ன? நாப்பிளக்க பொய்யுரைத்து நவநிதியம் கூறி நலமொன்று மறியாத நாரியரை கூடி பூப்பிளக்க வருகின்ற புற்றீசல் போலே புலபுலன கலகலவன புதல்வர்களை பெறுவீர், காப்பதற்கும் வழியறியீர், கைவிடவும் மாட்டீர், கவர் பிறந்த மலத்துறையில் கால் நுழைத்துக் கொண்டே ஆப்பதனை அசைத்திட்ட குரங்குதனை போலே அகப்பட்டீர், கிடந்துள்ள அகப்பட்டிடேர் என பட்டினத்தார் சொன்னாரே. நாம தாயா மாட்டிக்கிறோம். தப்பு செய்யறதுலாம் நாம. இன்னொருத்தனை குறை சொல்லக்கூடாது. நிம்மதி 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 எப்படி உட்கார்ந்துருக்கீங்க நீங்க? உங்களை சுத்தி ஏதாவது நிம்மதி இருக்கா? அண்ணா உட்கார்ந்து வளைஞ்சு பைல்ஸ் மாதிரி உட்கார்ந்துருக்காரு. அவர் உட்கார முடியல பாருங்க. அவரால் நிம்மதி இல்ல. அந்த நிம்மதிக்கு இந்த நிம்மதிக்கு என்னையா? குடும்பத்தில் நிம்மதியா நெருக்கடியா கேட்டா சேரில் நிம்மதியா நெருக்கடியா வந்து விடுறீங்க. அவர் வீட்டு சேர்லயே வர அப்படித்தான் உட்காருவாரு. இப்படி உட்கார்ந்தா நிம்மதினு அர்த்தமா? ஜிப்மர் மருத்துவமனை பாண்டிச்சேரியில ரொம்ப பிரபலம். ஜிப்மர் மருத்துவமனை. அங்க ஒருத்தருக்கு ஆபரேஷன். ஒரு பேஷண்ட் ரொம்ப துடிக்கிறாரு. ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சிருக்கு. டாக்டர் வந்து செக்அப் எல்லாம் பண்ணிட்டு முதல் மனைவி தலைமாட்டில் உட்காந்துருக்காங்க, 2வது மனைவி கால் மாட்டில் உட்காந்துருக்காங்க. 2 பொண்டாட்டி அவருக்கு கொடுத்து வச்ச மனுஷன். இந்த முதல் மனைவி தலைமாட்டில் இருக்காங்க, 2வது மனைவி கால் மாட்டில் இருக்காங்க, உட்காந்துருக்காங்க. பேஷண்ட் படுத்திருக்காரு, வள்ளியில துடிக்கிறாரு. டாக்டர் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ப சொன்னார், ஏமா உங்க வீட்டுக்காருக்கு உடனடியே ஆபரேஷன் பண்ணி ஆகணும், இல்லாட்டி அவர் படைக்கிறது கஷ்டம். அப்ப முதல் மனைவி சொல்றாங்க, டாக்டர் எங்க வீட்டுக்காருக்கு ஆபரேஷன் உடனே பண்ணுங்கன்றாங்க. கால் மாட்டில் இருக்க 2வது மனைவி சொல்றாங்க, டாக்டர் ஆபரேஷன் பண்ணிடாதீங்க, ஆபரேஷன் பண்ணிடாதீங்கன்றாங்க. டாக்டருக்கு குழப்பம் ஆயிடுச்சு. நான் படிக்கும்போது கூட இப்படி குழம்பல, என்ன இப்படி குழப்ப வைக்கிறீங்க? அப்போ அவர் மெதுவா பேஷண்ட் கிட்ட போய் கேட்டார், ஏம்பா உன் முதல் மனைவி ஆபரேஷன் பண்ணணுங்கிறாங்க, 2வது மனைவி ஆபரேஷன் பண்ண வேணாங்கிறாங்க, நான் என்னதான் செய்யறதுன்னு. அப்ப அவன் மெதுவா டாக்டரை கூப்பிட்டு சொன்னா, எதுக்கு வீட்டு வேலைக்காரிட்ட ஒரு வார்த்தை கேட்டுங்க. இப்படி ஆளுக்கு 3 சேனல் ஓட்டிக்கிட்டு இருந்தா நீ எப்படி நிம்மதின்னு சொல்லுவீங்க நீங்க வாழ்க்கையில? யாராவது நிம்மதியா இப்ப இன்னைக்கு எங்க நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சொல்லுங்க பாப்போம். நடுவர்களே, கல்யாணம் ஆன பொம்பளைக்கும் ஒரு மனைவியோட வாழ்ந்தா நிம்மதியா இருக்கலாம். 2 மனைவி போரா குறைக்கு வேலைக்காரிட்ட அப்படி எப்படியா நிம்மதி இருக்கும்? அங்க நெருக்கடி தான் இருக்கும். ஒரு மனைவியை வச்சுட்டு நெருக்கடியா இருக்கும்போது இப்படி எல்லாம் எதுக்கு வேண்டாத வேலை? நடுவர்களே, ஒன்னே ஒன்று கேட்கிறேன். இந்த எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நடுவர்களே ஒன்னு கூட நியாயமாவே பேச மாட்டேங்குது. சரி, ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். கல்யாணம் ஆன பொம்பளைக்கும் கல்யாணம் ஆன ஆம்பளைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? இது என்ன வித்தியாசம்? இந்த நெருக்கடிக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். கல்யாணம் ஆன பொம்பளைக்கு கழுத்துல தாலி தொங்கும், கல்யாணம் ஆன ஆம்பளைக்கு கழுத்தே தொங்கும். வாங்கி கொடுத்து இப்ப காங்கேயம் வந்து கல்யாணம் ஆனவர் நல்லா தெரியுது, தெரிஞ்சு போச்சா? அவர் எப்பவும் கழுத்து தொங்கியதான் இருக்கு. அடுவர்களே, மின்சாரம் தயாரிக்க பயன்படும் தண்ணீரை தடுக்க காட்டில் அணை கட்ட வேண்டும், சம்சாரம் தயாரிக்கும் கண்ணீரை தடுக்க நோட்டில் அணை கட்ட வேண்டும். இல்லைன்னா வாழ்க்கை நடக்காது, ஒண்ணுமே நடக்காது. திருமண பந்தம் வாழ்க்கையில மாட்டிக்கிட்டோம்,
எங்க ஊர்ல ஒருத்தன் பொண்டாட்டிக்கும் அவங்க அம்மாவுக்கும் அவங்க பொண்டாட்டிக்கும் சண்டையாம், பெரிய அடிதடியாம். ஏன்ட்ட சொன்னா, சார் என் பொண்டாட்டி எங்க அம்மாவை டெய்லி அடிச்சுக்கிறாங்க சார். அடிச்சுக்கிறாங்களா? அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டான்னு யார் பக்கம்? நான் பீரோவுக்கு பின் பக்கம். ஏன்னா அவன் எந்த தகராறுல மாற்ற ஆள் கிடையாது. இப்ப எல்லா இடத்துலயும் பாருங்க, மாமியாரை ஒழிச்சு கட்டுறதுக்கு மருமக பிளான் பண்றாங்க. அதெல்லாம் சீரியல்ல தான் நடக்குது. அவங்களை கேட்டாலும் தெரியும். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஒரு மாமியாருக்கு 3 மருமக. அவரு கொஞ்சம் சோதனை பண்ணி பார்க்கணும் அந்த மாமியாருக்கு ஆசை, எந்த மருமகள்கிட்ட என் மேல பாசம் இருக்கு அப்படி டெஸ்ட் பண்ணிடுவோன்னு பார்த்தாங்க. ஒரு நாளைக்கு ஒரு மருமகளை கூட்டி போட்டிங்கில் போனாங்க. போட்டிங்கில் போகும்போது இந்த மாமியாருக்கு நீச்சல் தெரியும், இருந்தாலும் உள்ள டபக்குன்னு குதிச்சுட்டா. இந்த மருமகள் என்ன பண்றா பாப்போன்னு. உடனே அந்த மருமகளும் டபக்குன்னு உள்ள குதிச்சு மாமியாரை காப்பாத்திட்டா. மறுநாளை காலம்பர அந்த மரும வீட்டு வாசல் ஒரு அருமையான கார் இருக்கு. மாமியாரின் அன்பு பரிசு, அன்பு பரிசுன்னு கார் கொடுத்துட்டா. அடுத்தாப்புல ஒரு பொண்ணை கூட்டு போறா மருமகளை, அதே மாதிரி குதிச்சா, இவ காப்பாத்தினா. மறுநாளைக்கு அந்த பொண்ணு வீட்லயும் ஒரு காரு, மாமியாரின் அன்பு பரிசு அப்படின்னு. 3வது மருமகளை கூட்டு போனா. அவ பார்த்தா இதான் நல்ல சந்தர்ப்பம் சொல்லி ஆழமான இடத்துக்கு கூட்டு போய் ஒரே அமுக்க அமுக்கிட்டான். மாமியார் அவுட்டு. மறுநாளைக்கு அவ வீட்டு ஒரு கார் இருந்து ஒரு போர்டு இருந்தது, மாமனாரின் அன்பு பரிசு. ஒரே கல்ல 2 மாங்கா. உறவுகள் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனியாய், கண்ணதாசன் அழகா சொல்றாரு, தனியாயிருந்த மனிதன் நெஞ்சில் சஞ்சலம் இல்லையடா, இன்னொரு உயிரை தன்னுடன் சேர்த்தால் என்றும் தொல்லையடா, இத்தனை சிறிய மனிதனின் தலையில் எத்தனை சுமைகளடா, 20 தொடங்கி 60 வரைக்கும் என்றும் மயக்கமடா. உறவுகளால் நமக்கு நிம்மதி இல்லை நடுவர்களே, துன்பம் தான் இருக்கிறது. துன்பம் என்றைக்குமே நிலைத்திருப்பதற்கு காரணம், இன்னொரு மனிதனோடு இன்னொரு மனிதனை சேர்க்கிற பொழுது அவர்களுக்குள்ளே ஏற்படுகிற போட்டி, பொறாமை என்கிற இந்த தேவையில்லாத வார்த்தைகள் உள்ளே புகுந்த பிறகுதான் அண்ணன் தம்பி பிரச்சனை, தாய் மகனுக்குள்ளே பிரச்சனை, மகனுக்கும் தந்தைக்கும் பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரன், சொந்தக்காரன் சொல்லாம விட்டேன். சொந்தக்காரன் இருக்கான் பாருங்க, அதுக்கு ஒரு உதாரணம்னா, இந்த வெறுப்பேத்தரனை கூட நம்பிடலாம், உசுப்பேத்தரனை தான் நம்ப கூடாது. 2க்கும் வித்தியாசம் இருக்கு. வெறுப்பேத்திரம் வெறுப்பேத்திட்டு போயிட்டே இருப்பான், உசுப்பேத்திரம் கூடவே இருப்பான். ஏய் உனக்கு என்னடா, நீ எல்லாம் நினைச்சா நீ எவ்வளவு பெரிய ஆளு, உன்ன போய் சொல்லிட்டால, அது எனக்கு வருத்தம். அப்படி உசுப்பேத்தி நம்மள வீணாக்கிட்டு ரணகலமாக்கிட்டு அவன் போயிடுவான். இந்த சொந்தக்காரன், சுத்தி இருக்கிற சொந்தக்காரனே நம்மள வீணாக்கிட்டு போயிடுவான். சொந்தங்கள் என்றாலே துன்பங்கள் தான் என்று இன்றைக்கு நிலைப்பாடாக நிலைத்திருப்பதற்கு காரணம், உறவுகளால் நிம்மதி ஏற்படுவதில்லை நடுவர்களே, துன்பம் தான் ஏற்படுகிறது. உறவுகள் தருப்பது நிம்மதி அல்ல, நெருக்கடியே நெருக்கடி என்று தீர்ப்பளிக்குமாறு அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்க அடுத்த எலெக்ஷன்ல நிக்கலாம், இந்த கை எடுத்து கும்பிடுறதும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நடுவர்களே அப்படின்னு ஓட்டுக்கு கேட்கிற மாதிரியே இருக்கு. பரவாயில்ல. உங்கள் பாலிமர் தொலைக்காட்சியில்